ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் கேஸ் வந்து நடந்திருக்கு. ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். அதில் வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலையாள் அவங்க டொமஸ்டிக் எம்ப்ளாயி. அவங்க வந்து 4.5 மாதமாக அவங்க வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை கொஞ்சம் பேரை வர சொல்லி அந்த வீட்டில் ஒரு திருடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராசஸில் அந்த லேடியும் இறந்துருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் யார் தவறை பண்ணாங்க, மொத்தம் 5 பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த 5 பேரையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த 5 பேரில் ஒரு முக்கியமான குற்றவாளியை கைது பண்ணியிருக்கோம். மற்ற குற்றவாளிகள் கைது பண்ணுறதுக்காக நம்ம டிசி சவுத் திரு கார்த்திகேயன் அவர்கள் பெங்களூரில் முகாமிட்டிருக்காரு. பேசிக்லி இது எல்லா டைம்லேயும் ஒரு வயசானவங்க வீட்டில் வந்து அவங்க வேலையாள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு க்ரைம் மென்டாலிட்டி இருந்திருக்குது. அதனால் அவங்க டைம் பார்த்து அவங்க வீட்டில் மற்றவங்க யாரும் இல்லாத சமயம் பார்த்து இந்த திருட பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து இன்ஃபேக்ட்டு இது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் வந்து என்னுடைய அதிகாரிகள் கூட வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனில் ஈடுபட்டிருந்தோம். வேலைக்கு வைக்கிறவங்களை வந்து நம்ம ப்ராப்பராக அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு தான் வேலைக்கு வைக்கணும். அவங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸு. சப்போஸ் அவங்க என்ன நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது நம்ம ஆன்லைன் போர்ட்டலில் இருக்குது. அதில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க கொடுக்குற தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணி அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, கிரிமினல் பேக்ரவுண்ட் எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். இது வரைக்கும் இதை நம்ம கம்பல்சரி ஆக்கலை எங்கேயுமே. வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு வேறு இன்னும் குயிக்காக இந்த நம்மகிட்ட வேலைக்கு வச்சு முக்கியமாக வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிரைவர்ஸு அண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஏன்னா இவங்க தான் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்மளோட மூமெண்ட்ஸ்லாம் க்ளோஸாக அவங்களுக்கு தான் தெரியுது. அவங்கள எந்த மாதிரியான வந்து கண்காணிப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு திட்டத்தை ஸோ கைது செய்யப்பட்டிருக்கவர் வந்து ஒரு ஆண் தான். அவர் பிடிபட்டிருக்காரு, என்கொயரியில் இருக்கார். மற்றவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் கைது செய்யப்படுவார். அவங்க இப்போ வீட்டில் இருந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன ஒரு பெரிய லிஸ்ட் எதுவும் கொடுக்கல என்ன மாதிரி காணாமல் போயிருக்குன்னு. நம்ம பெரிய அளவில் ஒன்றும் நகைகள் எதுவும் காணாமல் போகல. கொஞ்சம் பணம் போயிருக்கு, கொஞ்சம் அந்த மூதாட்டியார் அணிஞ்சிருந்த ஒரு சில செயின் போயிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க போட்டிருந்த ஒரு மாலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகல. அந்த ருத்ராட்ச மாலை ஒன்று, அது நகை இருந்தது. அதை அவங்க அந்த திருட்டு போனவங்க அதை எடுத்துகிட்டு போட விட்டு தான் போயிருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க உடம்புல எதுவும் காயங்கள் எதுவும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா பெரும்பாலும் அவங்க கட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. வயது முதிர்வில் அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கோம். நான்